ஹஹாய். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நல்லாம்பாளையம் தீமிதி திருவிழாவில் இருக்கோம், எல்லாம் சொல்லியாச்சு. இங்கே வந்து ஒரு கேங், அதாவது இந்த இவங்க கேங் நேம் என்னென்னா கிங் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற கேங். நீங்கள் தானே தம்பி? கேப்டன். பரவாயில்ல, வாங்குங்க டக்குன்னு. ஓகே, கிங் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்கள் ஊரை பற்றி சொல்லுங்கள், உங்கள் திருவிழா பற்றி சொல்லுங்கள். திருவிழா பற்றி சொல்லணும்னா நம்ம திருவிழா வருஷம் வருஷம் நடக்குது, ரொம்ப கிராண்டாக நடக்குது. ஓகே. நம்ம டீம் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லாமே நல்லா விளையாடுவாங்க. ஓகே. என்ன வேணும் சொல்லு. நல்லா படிப்பாங்க, சைட் அடிப்பாங்க, நல்லா சைட் அடிப்பாங்க. அதெல்லாம் கிடையாதா? சரி, ஓகே. ஒன்றும் இல்லை ப்ரோ, இத்தனை வருஷம் திருவிழா எங்கள் ஊரில் நடந்துருக்கு, போயிருக்கு. ஓகே. ஆனால் இத்தனை வருஷம் வந்து எந்த ஒரு யூடியூபரும் எந்த ஒரு இன்ஸ்டாகிராமோ யாருமே வந்தது கிடையாது. ஏன்னா இப்போ டெக்னாலஜி எதுவும் வளர கிடையாது. ஓகே, ரைட்டு. இப்போ வந்து ஒரு புதுசாக இருக்குது எங்களுக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே. நன்றி. ஏன்னா இப்போ வந்து எங்கள் ஊருக்கு வந்து எதுவும் இன்ஸ்டாகிராம்லேருந்து இதுலேருந்து யூடியூப்லேருந்து யாருமே வந்தது கிடையாது இன்ன வரைக்கும். ஓகே. இது ஃபர்ஸ்ட் டைமாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்குல்ல. ஆமாம், ஏன்னா நாளைக்கு நம்மளும் ஒரு யூடியூப்பில் போகிறோம் அப்படின்னா வச்சுக்கேன், அது நமக்கு ஒரு சந்தோஷம். ஓகே ப்ரோ. அப்படிங்கும்போது இதே ஒரு பெரிய வளர்ச்சியாக இருக்குது இந்த ஊருக்கு. நன்றி ப்ரோ. அதான் என் டீமுக்கு வளர்ச்சிங்கிறத இந்த ஊருக்கு ஒரு வளர்ச்சி. பெருமையா எந்த ஊர்லயும் இப்படி சொன்னதில்லை. ஆமா, நன்றி. இல்ல ப்ரோ, இன்ன வரைக்கும் யாரும் வந்தது கிடையாது. இன்னொரு எந்த ஒரு யூடியூபரும் வந்தது கிடையாது. இன்னொரு எந்த ஒரு கேமராமேன் இந்த இடத்துல வந்து எதுவுமே இது பண்ணது கிடையாது. அப்படின்னு புதுசாக ஒருத்தர் வராங்கன்னா அதே நமக்கு ஒரு பெரிய வெற்றி. அப்படி வந்து வீடியோ எடுக்கிறீங்க அரியலூர், ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு. ரொம்ப நன்றி. இந்த சந்தோஷத்துக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா வார்த்தையே கிடையாது. ஓகே, அதனால அது ஒரு வார்த்தை எங்களுக்கு போதும். ஓகே. பரம்பரையாக வாழையடி வாழையாக இந்த நல்லான்பாளையம் என்ற கிராமம் என்பது நல்லான் என்ற ஒருவர் அந்த காலத்தில் குடிகொண்டிருந்திருக்கின்றார். அந்த பேரின் வகையிலே நல்லான்பாளையமாக திருத்தப்பட்டது என்பதை அறிந்து நான் எனக்கு தெரிந்த சில வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரௌபதியம்மன் ஆலயம் கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏற்படுத்தப்பட்டு இந்த கோவிலை மிக சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒருவருடைய வரலாற்று இயல்பு, அதாவது ஒரு பரம்பரை சொத்து, அந்த வகையிலே பரம்பரையாக தோன்றி வாழையடி வழியாக உருவாகி இன்னைக்கு அந்த கோவில் மிக சீரும் சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு முதற்கண் இந்த ஊர் என்பது அமைப்பு ஒரு சீரும் சிறப்பான அமைப்பு. எப்படி என்றால் பள்ளிக்கூடங்கள், ஆலயங்கள், ஏரி குளங்கள் எல்லாம் ஒரு வழிப்படுத்தப்பட்ட ஊர். 4 வீதிகளும் சிறப்பாகவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பாகவும் சுகாதார முறையாகவும் இருந்து கொண்டு வருகிறது. இன்னும் சொல்ல போனால் பரம்பரையினுடைய சொத்து நல்ல கிராமம். ஒற்றுமை, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்ன வழிபாட்டிலே எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த வரலாற்றிலே ஒரு சிறப்பான ஒரு கிராமமாக அமைந்துள்ளது என்பதை நான் உங்களுக்கு முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு தெரிந்த வயது 74. இந்த 74 வயதிலே பழைய காலத்திலிருந்து எனக்கு தெரிந்த அளவில் இந்த கிராமத்தை பற்றி யாரும் குறை சொல்வதில்லை. ஏனென்றால் அனைவரும் நல்ல மனப்பான்மையும் நல்ல பண்பாடும் பழக்க வழக்கங்களும் சுகாதாரங்களும் நிறைந்த ஊர் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க ஊரோட விவசாய நிலங்கள் அதோடைய இதை பற்றி சொல்லுங்கள். கிராமங்களிலே விவசாயங்கள் முற்போக்கிலே மிகவும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கின்றது. காலப்போக்கிலே மழையின் காரணத்தினால், வறுமையின் காரணத்தினால் நிலங்கள் எல்லாம் உழுவதற்கு மழை பெய்யாத காரணத்தினால் வறுமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவரும் கை தொழில் செய்து அதன் வருமானத்தை கொண்டு எங்கள் காலத்தை கடத்தி கொண்டிருக்கின்றோம். வருமானம் குறைவு, செலவு அதிகமாக போய் கொண்டிருக்கிறது. நீங்க எல்லாம் ஒரே கலர்ல தீ மாதிரி பின்னாடி டிசைன்லாம் பார்த்தேன், தீ மாதிரி இருக்கு. இந்த டி ஷர்ட்லாம் எதுக்காக போட்டிருக்கீங்க? தீமிதிக்காகவா? கிரிக்கெட்னு போட்டிருக்கு. கிரிக்கெட் அது விளையாடுறதுக்கு. எத்தனை நாளைக்கு முன்னாடி தீமிதின்னு சொன்னாங்க உங்கள்கிட்ட? காப்பு கட்டினப்பே தெரியும் உங்களுக்கு. இந்த ஊர் கமிட்டி சார்பாக தம்பிக்கு 4 ராட்டினமும் வேற என்னென்ன வேணும்? வேற என்ன, அவ்வளோதான் ப்ரோ. ராட்டினம் ஒன்று பெருசா இருந்தா அடுத்த முறை தீமிதிக்கு அரேஞ்ச் பண்ண சொல்லி கமிட்டி குழு சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்போதான் ராட்டினத்தில் ஒருத்தவங்க கீழே விழுந்துட்டாங்க, பார்த்தியா அந்த நியூஸு? இல்லை ப்ரோ. அடுத்த தடவை ராட்டினத்தை எடுத்துகிட்டு வரோம், சுற்றுறோம், வீடியோ போகிறோம், சரியா? ஓகே. ஒரு டீம் வந்து குரூப் செட்டை போட்டு கலாச்சாங்க. நீங்கள் என்ன கலாய்க்க போகிறீங்க? நீ இது போதும். நம்மளுக்கு எந்த கோடீஸ்வரர் இருந்தாலும் நம்மளுக்கு ஏழை வாழ்க்கை தான் வரும். இது மாதிரி தான் நம்மளுக்கு. நீங்க பாக்கிய பாரதி ராஜா படத்தில் பேசுகிற மாதிரி டைலாக் பேசுகிறீங்க. கிராமத்தில் எப்பவுமே வெடிச்சு தான் ஃபேமஸ்ஸு. அதனால் சில பேர் லிமிட் பண்ணிட்டு இது மாதிரி பேண்ட் சட்டை போட்டுக்கிறாங்க. அது இந்த காலத்தில் இப்போ தான் போடுறாங்க. வெடிச்சு தான் பாரம்பரியம் தமிழ்நாட்டுக்கே. ஆனால் அது போகிற தடுத்து தவிர்த்துக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. நீ ஏன்டா வேட்டி கட்டல? நீ ஸ்டைலா தானே வந்திருக்க. ஸ்டைலா சொல்றேன், நானும் தான் கட்ட முடியல. கருத்து நீ சொல்ற. எங்கள் ஊரில் திருவிழா வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஓகேண்ணா. இப்போ வருஷம் துரதமங்களுக்கு விசேஷமாக செய்வாங்க. தீமிதி திருவிழா. அதுமாரி இப்போ அடுத்து உடனே ஞாயிற்றுக்கிழமை கும்பாபிஷேகம் ஒன்று இருக்குது. அதுவும் மிக சிறப்பாக இருக்கும். அவர் வந்து ஒரு சிறந்த சிங்கர்.
ஒரு நம்மக்கிட்ட பாடணும்னு சொன்னார். என்னங்க தாத்தா, அந்த காலத்து இசைஞானி. மரியாதைக்குரிய நல்லாம்பாளைய கிராமவாசிகளே, பக்த கோடிகளே, தாய்மார்களே, தந்தைமார்களே, அண்ணன்மார்களே, அக்காமார்களே, தம்பிமார்களே, தங்கைமார்களே, தத்தி தவழும் மகிழ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அல்லைவோம் பல்வினைவோம் அன்னை வயிற்றினில் பிறந்த தொல்லைவோம் போகாதுயரம்போம் நல்ல குணமதிகை மாமருணை கோபுரத்தில் விட்டிருப்பா என் செல்வக் கணபதியே கைதொழுதகால் எள்ளுருண்டை மோதகமும் எப்பொழுதும் நான் தருவேன் உந்தனுக்கே உள்ளபடி இந்த உத்தமி பார்வதியால் என்றெடுத்த விநாயகப் பெருமானே உன்னையல்லால் எங்களுக்கு உற்றதுணை வேறுமுண்டோ இந்த வையகம் முடிந்தளவும் நந்தா முகுந்தா கோவிந்தா மஜ்ஜத்திலகா அயோத்திரங்கா காசி விசுவநாதா வைகுந்த வேதா கைலங்கிரிவாசகா உன் பாதார விந்தகம் பாட ஓடோடி வந்தேனே நல்லருள் தந்து நன்னிசை தந்தருள வந்தருள்வா என் அந்த கோட்டத்தில் வளர்தோங்கு வளர்கின்ற என் ஐயனே அற்புத வேதியனே வந்தார மலர் கொண்டு தரிசிக்க வந்துள்ளோமே நல்கூர்ந்தே நல்வினை தருகுவா என் செந்தில் குமரா உன் பாதம் சருணம் சருணம் சருணமே ஐயா சருணம் ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரோடி மூங்கில் போல் தகைத்து முகியாமல் தெல்லுலகில் நீண்டாண்டு காலம் வாழ வழி செய்வா என்னை அம்மையே ஆறு ஏரி உளங்களெல்லாம் நீர் நிரம்ப வேண்டும் மாறி மழை பொழிய வேண்டும் உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடன் கலக்க வேண்டும் கை தொழில் புழியும் நூல் வளம் பெருக வேண்டும் நந்தா முகுந்தனே ஐயனே அற்புத வேதியனே ஓகோ ராமா வெங்கடாஜலபதி ஒரு குருணிக்கு 1000 குருணியாக கட்டளச் செய்து நோவற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் உன்னட்சகமாக இருக்க வேண்டும் ஹரி கோவிந்தா கோவிந்தா கடலென்ற பூமிதனில் அலையென்ற உருவம் கொண்டு இந்த கனவென்ற வாழ்வை நம்பி காற்று என்ற 3 வாசை மாறாத சுடலிலே நித்த நித்தம் இந்த உடலென்ற தம்பிக்கு உணவென்று இறை தேடி ஓயாமல் இரவு பகலும் கண்டுண்டு உலகை கண்டதே அல்லாமல் ஒரு பலனும் அடைந்திலேனே தரையென்ற மிடிதலையில் வந்த பாசங்கள் எனும் தாபரம் பின்னலிட்டு தாயென்று என்று நீ என்று நான் என்று இடை நின்று கடை நின்று என்னை ஏனென்று கேளாதிருப்பதும் அழகுதானோ என் ஐயனே அற்புத வேதியனை உன்னையல்லால் எனக்கு உற்றதுணை வேறுமுண்டோ இந்த வையகம் முடிந்தளவும் கதியாக உந்தனை கொண்டாடி நின்றே குறைகளை சொல்லியும் என் மீதில் வறுமையை வைத்தினே குழப்பமாயிருப்பதேனோ சதிகாரி என்று நான் அறியாமலா உந்தனை நம்பினேனே சற்றாயிலும் மனம் வைத்து எங்களை ரட்சிக்க சாதகம் உனக்கில்லையோ மதிபோல ஒளியுற்ற புகனடு கரம் உடைய மதகஜனை என்றதாயே மாயவன் தங்கையே பரமனது மங்கையே மயானத்தில் நின்றவளே இந்த அழகான நல்லாம்பாளையத்தில் புகழாக வாழ்ந்திடுவா என்னை காமாட்சியுமையே அன்பு வணக்கம். இது நன்றி தாத்தா. இது இது இந்த கவியெல்லாம் பாடுவதற்கு கொடுத்து வைக்கணும், கேட்பதற்கும் அழகாகவும் இருக்கும். ஒரு சந்தோஷமா இருக்கு. இந்த உலகம் உங்க ஊர்ல முடிச்சிங்க பாருங்க, அது ரொம்ப ஸ்வீட்டு. கடைசி லாஸ்ட்டு ஃபைனல் வாழ்த்தி தான் நான் எப்போவுமே ஆரம்பிக்கும் போது அப்படி செய்வேன். இந்த ஒரு பாடல்லே இந்த உலகம் அடைஞ்சு போச்சு. அதான் சுனாமி வந்தால் நம்ம தாங்குவோமா? அதான் கடலென்ற பூமி தனியில் அலையென்ற உருவம் கொண்டு கடல் சூழ்ந்த உலகம் அலைக்கிட்ட பயந்து தான் நம்ம இருக்கோம். அதான் கடல் என்ற பூமி தனியில் அலையென்ற உருவம் கொண்டு கனவென்ற வாழ்வு ஆக்சிடென்ட் தட்டினா ஓடி போகுது. ஓகே, இன்னைக்கு சினிமாவில் எழுதுகிற கவிஞர்களும் பாட்டு போடுற இசை அமைப்பாளர்களும் தாத்தாவை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க, எப்படி தமிழ் எழுதணும், எப்படி வரிகள் அமைக்கணும், எப்படி வாழ்த்தணும்னு. நன்றி தாத்தா. குருநாதன், ஆவண்ணா குருநாதன், நல்லாம்பாளையம். ஆவண்ணா குருநாதன் என்ன சொல்லிட்டாரு. உங்களை சொன்னதெல்லாம் அரியலூர் வைப்ஸ், அரியலூர் வைப்ஸ் என்ற அலுவலகத்திலிருந்து எனக்கு அழைப்பி தந்து என் இசையை பாடுவதற்காக விருப்பப்பட்டு என்னை பாட சொன்னார்கள். நான் விருப்பப்பட்டு பாடிக்கொண்டேன். அவள் எனக்கு மனமார்ந்த அவங்க நன்றி கலந்த வணக்கத்தை எனக்கு தெரிவித்து கொடுத்தார்கள். நானும் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களை சீருடன் சிறப்புடன் அனுப்பி வைத்துள்ளேன். ஆவண்ணா குருநாதன், நல்லாம்பாளையம், செந்துறை தாலுக்கா, அரியலூர் மாவட்டம் என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி தாத்தா. வணக்கம்.